ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்னைக்கு லஞ்ச் செய்யற வேலை இல்லைங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஃபுட் ஜீரணமாக மாட்டேங்குது, எனக்கு வேண்டாம், மதியானம் நான் சாப்பிட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலைல அவருக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டேங்க. எங்களுக்கு வந்து ரவை உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருந்தேன். நானும் அம்மா வீட்டுல தான் செஞ்சேன். ஏன்னா வந்து மேல கொஞ்சம் அடுப்பு மேடெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேங்களா, அதனால அம்மா வீட்டுல தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருந்தேன். செஞ்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு நான் மேல போயிட்டு இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. காலையில இருந்து மழையே இல்லைங்க. திடீர்னு எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியலங்க இந்த மழை. அவ்வளவு மழைங்க திடீர்னு கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் என்ன, கிளீனிங் ஒர்க் ஃபுல்லா முடிச்சாச்சு. சரி, பாப்பா வந்து பசி எடுக்குதுன்னு சொன்னா அம்மா வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. அதுக்குள்ள நான் சமைக்கல, அம்மா தான் சமைச்சிருந்தாங்க. சரி, ஓகே, சுட சுட சாப்பாடு கூடவே வந்து இந்த மிளகுத்தூள் போட்டு சாம்பார் சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க மறக்காம சொல்லுங்க. இந்த சாம்பார் தண்ணியா தாங்க வைக்கணும். தண்ணியா வச்சாதான் இந்த சாம்பார் டேஸ்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் முள்ளங்கி பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பசங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஈவினிங் ஆயிடுச்சுங்க. என்னதான் டே டு டே ஒர்க்ல இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த ஈவினிங், அதாவது பொழுது போறதே தெரியாதுங்க. காலைல இருந்து ஈவினிங்குள்ள கடகடகடன்னு பொழுது மட்டும் போயிட்டே இருக்கும். இங்க பாருங்களேன், நிலா வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வேற பௌர்ணமி இல்லைங்களா, அதனால சூப்பரா நிலா வந்து அழகா வந்துடுச்சுங்க. சரி, அப்புறம் நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. எங்க ஹஸ்பண்ட் இட்லியா அப்படின்னாரு. டெய்லியுமே தோசை சாப்பிடக்கூடாதுங்க. நார்மலா தோசை சாப்பிட்றவங்களுக்கு சொல்றேன், டெய்லியுமே ரெகுலரா தோசையே சாப்பிடக்கூடாது. அதுவும் நைட் டைம்ல தோசை சாப்பிடாதீங்க. இட்லி தாங்க, அதாவது ஆவி கட்டின பொருள் தான் சாப்பிடணும். நான் வந்து இட்லிக்கு என்ன கொடுத்துருந்தேன் தொட்டுக்க பாத்தீங்கன்னா, தக்காளி தொக்கும் புதினா சட்னி தாங்க கொடுத்துருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து புதினா தொக்கு அவ்வளவா எடுத்துக்கவே இல்லை. தக்காளி சட்னி மட்டும் தாங்க அவர் போட்டு சாப்பிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.